मंदिर में भक्तों की नजरें निहारे, मिलने को बचे। Woke me, I went to Baba to offer bhog on behalf of the family. குடும்பத்தின் சார்பாக பாபாவிற்கு போக் படைப்பதற்காக நான் சென்றேன். பாபாவுக்கு முன்னால் நான் இருந்தேன். बाबा की पूरी लौकिक दृष्टि பாபா அனைவருக்கும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுத்தார். Om Shanti. Welcome to Avyakti ஓம் Parivar. சாந்தி. Today's அவ்யக்தி date பரிவாருக்கு 25. உங்களை Today வரவேற்கின்றோம். being இன்றைக்கு நாள் constantly 25. cheerful, சதா be முக easy, மலர்ச்சியோடு vengeful and இருப்பதற்கு சகஜ tolerant. சுபாவம் Today's கொண்டவராகவும் topic: go சகித்து into the கொள்ளும் சக்தி depths உடையவராகவும் இருங்கள். and attain ஆழத்துக்குள் success. சென்று வெற்றி பெறுங்கள் என்பது Let's இன்றைய remember that தலைப்பு. we have our two deities together here in இன்றைக்கு the Peace நம்முடைய Village. 2 தீதியும் பீஸ் Jayanti வில்லேஜ்ல Didi went நம்மளோட to இருக்கிறாங்க. Guyana, Trinidad for the ஜெயந்தி 50th தீதி ட்ரினிடாட் கயானாக்கு anniversary போயிருந்தாங்க service, அவங்களுடைய and 50வது was ஆண்டு assisting நிறைவு programs விழாவிற்காக. there, and now she is ஸோ இந்த here with ப்ரோக்ராம் us எல்லாம் in முடிச்சு Peace இன்னைக்கு Village for நம்மளோட the 3rd இருக்கிறாங்க time. பீஸ் வில்லேஜ்ல. So this is the biggest opportunity we இது have. நமக்கு Both கிடைச்சிருக்கிற deities are மிகப்பெரிய here on ஒரு special வாய்ப்பு. day, Mama. 2 So தீதியும் before we மம்மாவினுடைய hear from விசேஷமான them, நாள்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க actually we சொல்றதை do celebrate கேட்கறதுக்கு முந்தி Mama's day as மம்மாவினுடைய Kumari's நாளை day. நாம் So till குமாரிகளுடைய then we don't நாளாகவும் have நம்ம Kumaris here. கொண்டாடுவோம். We do 2 get that. குமாரிகள் But right நம்மளோட இங்க now இருக்கிறாங்க. our Kumaris are on Zoom and நம்ம they want குமாரிஸ் to வந்து ஜூம்ல just இருக்கிறாங்க. remember Mama and do a அவங்களும் little கூட presentation. மம்மாவை நினைவு செய்யணும், மம்மாவிற்காக ஒரு Double விஷயத்தை படைக்க happiness, of course, நினைக்கிறாங்க. for Mama and
also for இரட்டை those விதத்துல beautiful நமக்கு ladies which are அந்த in மகிழ்ச்சி front of இருக்கு. us. So welcome மம்மாவின் our நினைவினால் மற்றும் Kumaris. 2 தீதிகளும் இருக்காங்க. குமாரிகளுக்கு வரவேற்பு. Our Kumaris, they have dressed up like Mama. அவங்க If you மம்மாவை see போல them, புடவை the way Mama கட்டியிருக்காங்க. used to sit and the way மம்மா Mama used எப்படி to present herself in front of everyone. மம்மா So எல்லார் முன்னாடியும் எப்படி welcome. இருப்பார்களோ அந்த மாதிரி அவங்க இருந்து உட்கார்ந்துருக்காங்க. புடவையும் மம்மா போல கட்டியிருக்காங்க. प्यारी सूरत न्यारी सीरत
Shanti, thank you. So now we will listen to Mohini Didi first and then Jayanti Didi ji. இப்பொழுது நாம் முதலில் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ஜெயந்தி தீதியும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Drama is wonderful. நாடகம் மிக அற்புதமாக We உள்ளது. are on long spiritual journey. நாம் ஒரு நீண்ட ஆன்மீக பயணத்துல இருக்கிறோம். Companionship, right? நமக்கு We are ஒரு companions, we are friends, கம்பேனியன்ஸா we are நிறைய வருஷமா members. நம்ம இருக்கிறோம். நம்ம சகவாசிகளாக So இருக்கிறோம், we meet each other பயணிகளா இருக்கிறோம். different ways at different பல places. விதத்துல வெவ்வேறு இடங்கள்ல நம்ம சந்தித்துக் கொள்கின்றோம். Jayantibhen had to be here. ஜெயந்திபன் இங்க வர Then I was வேண்டியதாக thinking இருந்தது. how we began the service in the beginning. எப்படி ஆரம்பத்துல In நம்ம US, சேவா we ஒண்ணா started in New ஆரம்பிச்சோம் York, அப்படின்னு நம்ம Washington, பார்த்தோம். we both நியூயார்க் together, ஃபர்ஸ்ட், வாஷிங்டன்ல many அப்பெல்லாம் நம்ம places. ஒண்ணா இருந்தோம். நிறைய இடத்துல நாம ஒண்ணா சேவை செஞ்சிருக்கோம். ஜெயந்திபன் நானும். In Caribbean, Jayantibhen and my கரீபியன்ல sister Lata Ben. ஜெயந்திபென்னும் லதா She பென் went அப்படின்னு there. இன்னொரு 6 சிஸ்டர் weeks they were there. 6 Then வாரங்கள் அங்க myself and இருந்தாங்க. Lata Ben. அதன் Myself பிறகு and Hemlata Ben நானும் ஹேம்லதா were பெண்ணும் still அங்க in இருந்தோம். Caribbean. இன்னும் We அவங்க both கரீபியன்ல went there. இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் அதன் பிறகு இருந்தோம். Such a beautiful relationship அப்படிப்பட்ட after ஒரு belonging அழகான to Baba. உறவு முறை இருக்கு நம்ம கிட்ட. In பாபாக்கு locking, சொந்தமான yes, பிறகு we have friends. உலகத்திலயும் We நமக்கு have நண்பர்கள் companions இருக்கிறாங்க. in many நம்ம different paths. சகவாசிகளா இருக்கிறோம் பல காரியத்துல. It is so unique and ஆனா lovely இது and அவ்வளவு wonderful. தனித்துவம் வாய்ந்தது, When we அழகானது, meet மிக அற்புதமானது, மேன்மையான உறவு together முறைகள். again and again. இவ்வாறு மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்பது, பணியாற்றுவது Avyakti Parivar மிக began அழகான விஷயமாக இருக்கு. after the அவ்யக்தி Janki's பரிவார் 13th day of Bhog. தாதி ஜானகியினுடைய 13வது நாள் We were offering போகுக்கு அப்புறம் initiation. ஆரம்பமானது. போக் முடித்த பிறகு I was sitting on the same chair 13 நாள் that அதே Janki சேர்ல was நான் sitting. She தாதி comes to எங்க New York to உட்காருவாங்களோ, sit. நியூயார்க் வரும்போது தாதி எங்க And உட்காருவாங்களோ I அந்த said that நாற்காலியிலே நான் Dadi அமர்ந்திருந்தேன். used to love chit chat. We தாதிக்கு should do சிட் that. சாட் அப்படிங்கிறது பிடிக்கும். So அதை 8 நாமளும் of செய்யணும் us, அப்படின்னு வந்தது. those 8 who பேர் were 10 பேர் present நாம அதை செய்தோம். around, வீட்டுல அங்க we all இருந்தவங்களும் sat. நாம And எல்லாரும் from there, of course, அங்கிருந்து இந்த we ஞானத்தை joined பகிர்ந்து also கொண்டு with ஆரம்பிச்சோம். them. அதுல இருந்து கொஞ்சம் So கொஞ்சம் we பேரா started நிறைய in பேர் சேர initiation ஆரம்பிச்சாங்க. because then it was for the whole region. அப்ப இந்த We முழு were able to ரீஜன்லயும் give கூட facility of எல்லாருக்கும் ஜூம் Zoom அந்த to all ஒரு the centers in the region. வசதியை எல்லாருக்கும் நாங்க ஏற்படுத்தி We went கொடுத்தோம். and ஸோ created பூமி பேர் relationship with Zoom இந்த company and ஜூம் கம்பெனி so கூட we ஒரு were உறவு given முறையை good ஏற்படுத்தி price நமக்கு ஒரு நல்ல and we gave to பிரைஸுக்கு கிடைச்சது. 150, I think, in 150 that time. பேருக்கு அந்த அந்த நாள்ல 150 பேருக்கு இந்த But கனெக்ஷன் then நம்ம கொடுத்தோம் request started சென்டர்ஸ்க்கு. coming about Hindi. அப்போ அதன் பிறகு ஹிந்தியில So we இதை had நம்ம to do it கேட்கணும் now அப்படின்னு in கேட்டாங்க. both languages. இப்ப 2 பாஷைகளையும் நாம் And செய்ய now when வேண்டியதாக I go to இருக்கு. India, I didn't இந்தியாவுக்கு realize நான் that how போகும்போது many centers எவ்வளவு சென்டர்ல and so many share beautiful இதை experiences. கேக்குறாங்க. எவ்வளவு பேர் Maybe நிறைய 2 அழகான days அனுபவங்களை mentioned சொல்றாங்க. Solar 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன். people there, and they said that அவங்க என்ன one செய்தாங்க sister from அப்படின்னா, there wrote that we were அங்கிருந்து ஒரு talking சிஸ்டர் about you என்ன எழுதி also, இருந்தாங்க, and you நாங்க mentioned உங்களை my பத்தி name. பேசிட்டு இருந்தோம், We were நீங்களும் so என்னோட happy. பெயரை சொன்னீங்க, So எங்களுக்கு கேட்க ரொம்ப worldwide சந்தோஷமா we இருந்தது அப்படின்னு remain சொன்னாங்க. connected. ஸோ So we எல்லாருமே had இதுல to do it in Hindi தொடர்புல and English. இருக்கிறாங்க. And now ஹிந்திலையும் நம்ம because செய்யணும், there அதை are தொடர்ந்து requests இங்கிலீஷ்ல செய்யறோம். from Peace of Mind and பீஸ் that ஆஃப் people மைண்ட், looking for something different, and I வித்தியாசமா just ஏதோ was பார்க்கணும்னு little விரும்புறாங்க hesitant when அப்படின்னு I சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் insisted on யோசனையா இருந்தது. said no, I want to keep it private and இதை good பிரைவேட்டா guidance வச்சுக்கணும் maybe, or அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. but they insisted, so now we have in Peace of Mind
பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல்லையும் கூட பிரம்மகுமாரிஸ் சேனல்ல வருது, அப்புறம் காட்லிவுட் ஸ்டுடியோலையும் கூட வருது. நாம வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய குடும்பம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு கொண்டாடும் அவ்யக்தி பரிவாரோடு இதை கொண்டாடும் ஒரு விஷயமாக இருக்கு. உலகம் முழுக்க எல்லாருமே நம்மளோட இதுல சேர்ந்து வராங்க. அவ்யக்தி சிக்னல் இன்றைக்கான அவ்யக்த இஷாரா சகித்து கொள்ளும் சக்தியை பற்றி இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, அநேகமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து என்னால பொறுத்துக்க முடியாது, இதை என்னால சகிச்சுக்க முடியாது, இது ரொம்ப ஜாஸ்தி, இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை நாம மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியதாக இருக்கு. ஆனா என்னுடைய இலகு சுபாவம், என்னுடைய அந்த புனித தன்மை, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், எது நடந்தாலும் கூட அதை வந்து ரொம்ப சகஜமானதாக எனக்கு ஆக்கிவிடும். ஏன்னா அநேக விதமான அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இருக்கு, துறவரம் அப்படிங்கிறது நம்முடைய சக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும், தெய்வீக குணங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு அது உதவி செய்கிறது. நாம ஏதோ படிக்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்னும் சிறப்பாக செய்யறோம் நாம. எல்லாமே அது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகத்தான். எனக்கு நினைவு இருக்கிறது, யுஎஸ்ஏல இப்ப 50 வருஷமா நம்ம இருக்கிறோம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்கும், நம்ம கிட்ட நடக்கும். பாபா சொன்னது போல நாம வந்து யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் சொல்வேன், முந்தி நாம இதை செய்ததில்லை, நல்லது, இதை வந்து இப்போ நாம கையாளுறோம், அப்ப எதிர்காலத்துல நமக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சூழ்நிலைகள் வரும் பொழுது உடனடியாகவே ஆம், பாபா நம்மோடு இருக்கின்றார், இது பாபாவின் காரியம். இது வந்து மிக அழகான முறையில மம்மானால எடுத்து சொல்லப்பட்டது. ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வரலாம், சூழ்நிலைகள் அப்படி வரலாம், ஆனால் பாபாவினுடைய காரியம் இது, ஸ்தாபனைக்கான பணி, அது நமக்கு தொடர்ந்தும் நடக்கும். நாம் அதுல கவனத்தோட இருக்கணும், நாம என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும். அதுல ஏற்படுகின்ற பக்க காட்சிகளை நாம வெறுமனே அதை பார்க்கறது மட்டுமில்ல, தேவையாக இருந்தால் நாம் அதை கையாளவும் வேண்டும். எந்த விதமான டென்ஷன் ஆகாம நாம் அதை கையாளவும் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, உங்களால சகித்துக் கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, ஏதாவது உங்களுக்கு கடினமா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆகட்டும், நம்மளுடைய கர்ம கணக்குகளை நாம முடிக்கிறோம், யோகத்தை நம்ம வளர்க்கிறோம். ஆனா பாபாவின் நினைவை நாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நாம ஸ்திரமானவர்களாக இருக்கணும் இந்த நாடகம் அப்படிங்கிற விஷயத்துல. ஏன்னா அதுல நன்மை இருக்கு. நிச்சயமாக நாடகத்தின் எந்த ஒரு காட்சியும் நமக்கு நன்மை பயப்பதற்காகத்தான், உங்களை தோற்கடிக்கவோ உங்களை வீழ்த்தவோ அல்ல. ஒவ்வொரு சீன் காட்சியும் நாடகத்துல நன்மை பயப்பதற்காகவே இருக்கிறது. அதனால் நமக்கான வீட்டு பாடம், பாபா சொல்றாங்க, யார்கிட்ட அந்த சகித்து கொள்ளும் தன்மை, அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்கோ, யார் வந்து ஆழத்திற்கு போறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தலைப்பு. மூச்சு விடுறது கூட நம்ம என்ன சொல்றோம், மேலோட்டமான மூச்சு, ஆழமான மூச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யார் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணுமோ
அப்போ அவங்களுடைய மூச்சு எடுக்கிறதும் விடுறதும் கூட ஆழமாக இருக்கும். அதே reaction போல shallow. One who is நாம hesitant சிந்திப்பது, நாம எதிர்த்து செயல்படுவது எல்லாமே அப்படின்னா ஷேடோ, அதாவது will மேலோட்டமாக become இருப்பது. a good example for others. ஆனா நாம எப்ப வந்து நல்ல ஒரு உதாரணமாக முடியும் அப்படின்னா, நம்ம கிட்ட நல்ல சகித்து கொள்ளும் சக்தி அப்படிங்கிறது இருக்கணும். Tolerant children can use the power சகித்து of கொள்ளும் their சக்தி tolerance உள்ள to குழந்தைகள் make அவர்கள் good சகித்து கொள்ளும் with சக்தியை harsh sanskars and ரொம்ப difficult கடினமான things சமஸ்காரம் of our faith உடையவர்களிடமும் கடினமான காரியங்களிலும் அவர்களுடைய சகிப்புத்தன்மையை பயன்படுத்த முடியும். easily. அதன் மூலம் அவர்கள் அதை குளிர்மையாகவும் From a சகஜமாகவும் ஆக்க முடியும். cool also and need. நம்முடைய இயல்பு சகஜமானதாக இருக்க வேண்டும். இது மிக ஒரு அழகான ஒரு குணம். Tolerance will be mature. இந்த சகித்துக் கொள்ளும் சக்தி உடையவர்கள் ரொம்ப முதிர்ந்த தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். Tolerance will be mature and go in the depth of அவர்கள் everything. ஆழத்திற்கும் செல்வார்கள். முதிர்ந்த தன்மை உடையவர்கள் ஆழத்திற்கும் செல்வார்கள். When you go in depth, ஆழத்துக்கு போறப்போ நீங்க அதிகமான பொக்கிஷங்களோட வெளியில வருவீங்க இல்லையா? இப்ப பாபா சொல்வார், அவர்கள் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகளில் வரமாட்டார்கள். will attain பாபா சொல்றார், success. அவர்கள் வெற்றியும் Success பெறுவார்கள். also is a word which is வெற்றி successful என்பது in the task and காரியத்தில் வெற்றியுடையவர்களாக இருப்பது. அதே நேரத்துல தனிப்பட்ட ஒரு விதத்திலும் நாம் வெற்றியுடையவர்களாக இருப்பது. நான் வந்து அதை எல்லாமே ஈஸியா இருந்தது, அதை நான் சமாளிச்சுட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதை பத்தியும் கவலைப்படல. இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்னா வெற்றி உடையவர்களுடைய வார்த்தைகள். மற்றவர்களையும் கூட ஈஸியா எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு அவங்களால. அதை பற்றி நீங்க சிந்திச்சு பாருங்க. ஞான சிந்தனை ஆழமா செய்யலாம். ஒரு சில நொடிகளுக்கு நாம் அதனுடைய சொரூபமாக இருப்போம். அதன் பிறகு ஜெயந்தி தீதி நமக்கு இதை பற்றி சொல்வார்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Shanti Didi. Didi, we would like to hear the news of Trinidad Guyana also after your sharing. தீதி, நீங்க வந்து விஷயங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு ட்ரினிடாட் பற்றியும் விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தீதி வந்து நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் எப்படி நன்மை பயப்பதாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். நாமும் கூட இந்த எண்ணத்தை ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு நாம நினைக்காம ரொம்ப லேசான தன்மையோடு இலகுத்தன்மையோடு இருக்கணும். எப்படி வந்து நாடகம் எதிர்பார்க்காத விதத்துல சில நன்மைகளை கொண்டு வருது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். யுஎன் கூட ஒரு ஜெனரல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ், அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு 1990களில் நம்ம போனோம். மிஸ்டர் காயத்ரி தீதி தான் பிரம்மகுமாரிகளுக்கு முக்கியமான ஒரு முகமாக இருந்தார். காயத்ரி பெற்று தீதிக்கு பிறந்தாங்க. எந்தெந்த கவர்மெண்ட் வந்து அங்க இருக்க போறாங்க அப்படின்னு காயத்ரி பெற்றுக்கு தெரியும். அப்ளிகேஷனுக்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்க. அந்த நேரத்துல தீதிக்கு தெரியும் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வர போறாங்க, அம்பாசிடர் வர போறாங்க. எல்லா அம்பாசிடர் கூடயும் மீட்டிங்க்கு வந்து தீதி போயிருந்தாங்க. பிரம்மகுமாரிகள் யார், ஏதாச்சும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா காயத்ரி பெண் அவங்க கூட எல்லாம் வந்து பேசினாங்க. அப்போ இந்த ஓட்டிங் வரும் பொழுது, பிரசன்டேஷன் நடக்கும் பொழுது
எல்லாருக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்கும். பிரம்மா குமாரிகள்ல யாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க நமக்கு ஆதரவு கொடுக்க முடியும். அப்போ 18 கவர்மெண்ட் வந்து அங்க இருந்தது. நாம எப்படி வந்து பணியாற்றுகின்றோம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்க. ஸோ அவங்க என்ன கேட்டோம், எந்த கண்ட்ரியில இருந்து அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து அந்த கேள்வி வந்து பொதுவாக கேட்க மாட்டாங்க. அமைப்பை பற்றி தான் கேட்பாங்க. ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை பத்தி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து கயானால இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் நினைச்சேன், நான் என்ன பார்த்திருக்கேன் கயானால அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கட்டடத்துல அங்க வந்து தீ ஏற்பட்டது கயானால. அப்ப அங்க என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, ஒரு குறைச்ச காலத்திலேயே நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு குழுவாக வந்து அந்த கட்டடத்தை திரும்பி உருவாக்கிட்டீங்க. ரொம்ப அழகா வந்து அந்த கட்டடத்தை திரும்பவும் நீங்க கட்டிட்டீங்க. அது வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நம்முடைய So ambassador appreciated that no, even government cannot build a building in 3 months. கவர்மெண்டால கூட ஒரு 3 மாதத்துல ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியாது. ஆனா நீங்க அப்படியே செய்துட்டீங்கன்னு அவர் அப்ப பாராட்டினார். சோ அது எப்படி வந்து ஒரு கெட்டதுன்னு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் 3 மாதத்துல புது கட்டடமே உருவாயிட்டது. மக்கள் வந்து பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கதையை வந்து அவர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு. அதுக்கு பிறகு காயத்ரி பெண் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க அவர் கூட. உங்களால அவ்வளவு குறைச்ச நேரத்துல கட்டடத்தையே கட்ட முடியும் அப்படின்னா நீங்க ஒரு புது உலகத்தை படைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்னால உங்களை நம்ப முடியுது அப்படின்னு சொன்னார். And so if America supports you in your application, then other ஸோ countries அமெரிக்கா are வந்து more உங்களை likely to சப்போர்ட் பண்ணுது support you அப்படின்னா மற்ற also. நாடுகள் எல்லாம் கூட And this உங்களுக்கு was a ஆதரவு கொடுக்கும் totally அப்படின்னு சொன்னாங்க. unexpected இது connection of முற்றிலுமாக drama எதிர்பாராத ஒரு and the கனெக்ஷன், drama and the benevolence of நாடகத்துல drama. ஏற்பட்ட ஒரு And in நன்மை. fact, it had been a very difficult time at that இல்லைன்னா moment because அந்த they நேரத்துல அது ரொம்ப ஒரு created கடினமான நேரமாக everything இருந்திருக்கும். through we created the international charter, but also getting என்ன everything through அனைத்துலக in terms விதத்துல of how பெரிய spiritual விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதா இருந்தது. organizations work, எப்படி வந்து how ஒரு ஆன்மீக political சம்பந்தப்பட்ட organization work was interesting அமைப்பு because அப்படிங்கிறது இந்த the மாதிரி main உலகளாவிய concern ரீதியில was வர that முடியும் this அப்படிங்கிறதுக்கு ஒரு is the பெரிய background விஷயமாக of the இருந்தது. story ஸோ that இந்த the main கதை தான், concern இந்த was கட்டடம் that எரிஞ்சு போச்சு, அதை 3 மாசத்துல accomplishing கட்டினாங்க the இல்லையா, outcome இந்த was விஷயம் தான் for you அதுக்கு to set உறுதுணையாக up இருந்தது. your headquarters ஒவ்வொரு in this நாட்டிலேயும் particular நமக்கு வந்து location அமைப்பு and இருக்கு. all the other countries. And so மற்ற this நம்மளுடைய is what we look மெயினா at, ஹெட் how we set ஹெட் up as குவார்ட்டர்ஸ் an தான் organization. எப்படி வந்து நம்ம ஒரு We அமைப்பா had எல்லா lots of நாட்டிலையும் இயங்குறோம் discussions with அப்படிங்கிறதையும் அவங்க seniors, வந்து with the தெரிஞ்சுக்கணும்னு daddies, with the ஆசைப்பட்டாங்க. brothers, தாதிகள் கூட பேசுனாங்க, and பிரதர்ஸ் கூட we would பேசுனாங்க. come up with something, and அப்போ then we would do a bit of research, and it அதன் didn't பிறகு seem நிறைய as அவங்க if it ஆராய்ச்சி would எல்லாம் work, செய்த it would work. பிறகு And on the நம்மளால 31st இதை of செய்ய December, முடியும் அப்படின்னு when 31ஆம் Baba would நாள் come டிசம்பர் to மாதம் பாபா Madhuban வரும் பொழுது regularly, மதுபன்ல எப்போதும் பாபா sitting வருவார். on the 31 stage டிசம்பர்ல behind the daddies. தாதிகள் The little பக்கத்துல old நான் woman உட்கார்ந்துருந்தேன். saw பாபா me, வந்து பார்த்து beckoned, and சொன்னாங்க. called me to the front, நான் பின்னால இருக்கிறத and then பார்த்து said, பாபா முன்னால வர "There's a சொல்லி brother here." அழைத்தாங்க. And I knew immediately which brother he meant. There's பாபா thousands of வந்து இங்க ஒரு brothers பிரதர்ஸ் working யாரு அப்படின்னு with எனக்கு and தெரியும். involved in this particular task with இந்த us with காரியத்துல நம்ம and he கூட was an வந்து international lawyer. அவர் And வந்து ஒரு so அனைத்துலக when I லாயராக was இருந்தார், there, வக்கீலாக he இருந்தார். was அவர் there அங்க in the இருந்தார். audience. So அவர் the whole ஆடியன்ஸ்ல group, இருந்தார். he also came அவங்களையும் up on வந்து the நாம stage, and we கூப்பிட்டோம். both பாபா sat in front கூப்பிட்டார். of Baba. பாபா And Baba முன்னால said, நாம இருந்தோம். அப்போ பாபா if you were to சொன்னாங்க, say to them that you're not taking directions from Madhuban, மதுபன்ல but இருந்து நீங்க you're deciding வழிகாட்டல்களை amongst எடுக்கல, yourselves in your உங்களுக்குள்ள நீங்க country, சேர்ந்து but உங்க you're உங்க taking நாடுகள்ல நீங்க blessings சேர்ந்து from your தீர்மானம் பண்றீங்க. seniors in Madhuban. உங்கள் மதுபன்ல That இருக்கிற work? உங்க சீனியர்ஸ் கிட்ட பிளெஸிங் எடுக்கிறீங்க Baba அப்படின்னு சொன்னா smiled அது crisply, வேலை செய்யுமா அப்படின்னு a கேட்டாங்க. big smile, and nodded அவருக்கு his வந்து head அவ்வளவு and said, பெரிய, "Yes, yes, yes." அவருக்கு வந்து So அவ்வளவு ஒரு after புன்சிரிப்பு அவர் we முகத்துல, அந்த all லாயர் முகத்துல. passed, Baba would stay up அப்ப until அதன் midnight பிறகு long. Then அந்த we would give us நடுராத்திரி the 12 telephone மணிக்கு வந்து office
because டெலிஃபோன் ஆஃபீஸில் we were in போய் Pandava நான் என்ன Bhavan பண்ணேன் அப்படின்னா and பாண்டவ பவனில் nobody had mobiles. யார்கிட்டயும் Nobody அப்பெல்லாம் had மொபைல்லாம் கிடையாது, handsets, nothing. யாருக்கும் ஹேண்ட்செட் Only எதுவும் one கிடையாது, telephone ஃபோன்லாம் ஒரே ஒரு was ஃபோன் in தான் the மதுபனில் office. இருக்கும், And so ஆஃபீஸில் I தான் rushed to இருக்கும். the office and ஆஃபீஸில் I போய் phoned நான் வந்து Didi ரஷ் and I பண்ணி told her that Baba has said தீதி கிட்ட yes, வந்து go சொன்னேன், ahead. பாபா This இந்த is மாதிரி செய்ய his சொல்லியிருக்காங்க அப்படின்னு instinct. சொன்னப்போ, And so இந்த Didi மெசேஜ் said, பாபா கொடுத்துருக்காங்கன்னு yes, you சொன்னப்போ should go தீதி வந்து ahead. சொன்னாங்க, But whenever the discussion நாம இதை comes up, தொடர்ந்து you know போகணும், இதை that you செய்யணும், have to be there in front of Baba so நீங்க you வந்து can பாபா answer முன்னால if there's any இருக்கணும், question. அப்ப ஏதான கேள்விகள் And இருந்ததுன்னா then நீங்க பதில் சொல்ல முடியும், நீங்க it was வரணும் அப்படின்னு around the தீதி 7th of சொன்னாங்க. January, just about a 7ஆம் week தேதி later, ஜனவரி ஒரு there was வாரம் an கழித்து incident in ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. Spain. And ஸ்பெயின்ல it was a ஸ்பெயின் நாட்டுல ஒரு totally நிகழ்வு wrong ஏற்பட்டது. story, total அது misinformation. வந்து But there was a woman முற்றிலுமாக behind ஒரு it, தவறான கதை. and she was a psychologist, and ஒரு she was உமன் very much part of the சைக்காலஜிஸ்ட் Brahma இருந்தாங்க, Kumaris. அவங்க பிரம்மகுமாரிகள்ல ஒரு Yes. ஒரு அங்கமாக இருந்தார். Meet that lady. So she'd left the Brahma Kumaris, but there அவங்க was a பிரம்மகுமாரிகள்ல இருந்து newspaper வெளியில article போயிட்டாங்க. that appeared in Tanri, அந்த நியூஸ் பேப்பர் a ஆர்டிக்கல்ல group என்ன had gone up வந்தது on a அப்படின்னா, volcano mountain that's there, and they had decided மவுண்டன்ல they வந்து were going ஒரு to குரூப் commit போயிருக்காங்க, suicide, and they wanted a அவங்க better வந்து world to சூசைட் come. பண்ண They felt போறாங்க. there should be some உல sacrifice. So it's totally wrong புது story. உலகம் வரணும்னா ஏதோ ஒரு But அர்ப்பணிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு newspapers take it வித்தியாசமான so ஒரு கதையை நியூஸ் பேப்பர்ல வந்தது. they share it. But அவங்க that நியூஸ்ல வந்த day விதம் I got வேறாக phone இருந்தது. calls from Australia, அப்போ from எனக்கு Brazil, what was ஆஸ்திரேலியா, the பிரேசில் stories, have you எல்லா seen it, இடத்துல have இருந்து you என்ன heard it? கதையை நீங்க So கேட்டீங்களா அப்படின்னு எனக்கு within a அழைப்புகள் short வந்த space வண்ணம் of இருந்தது. time I had calls from குறிச்ச various நேரத்திலேயே abroad, நிறைய and I உலகத்தின் பல had to இடத்துல go இருந்தும் எனக்கு Barcelona to meet வந்தது. people there and ஸோ preach பார்சிலோனால Viveka அங்க Sasaki. இருக்கிறவங்களை வந்து நான் சந்திக்க So வேண்டியதாக it was இருந்தது. not அங்க BK, போனேன்னா and there was இது no வந்து such பிகே plan. கிடையாது, But இந்த luck மாதிரி ஒரு that பிளான் I எங்களுக்கு actually எதுவுமே happened இல்லை. that அதாவது call. கூட்டமாக It தற்கொலை turned out that பண்ணிக்கிறது, it was a lot புது of உலகம் வர்றதுக்கான இது misinformation. அர்ப்பணிப்பு It அப்படின்னு was நியூஸ் பேப்பர்ல supposed செய்தி to be வந்திருந்தது. that அது இப்படி கிடையாது whoever அப்படின்னு ran the நேர்ல போய் அவங்களோட நான் movement பேசினேன். looks into and interrogates cults and so on. So தீதியும் it கூட, just மௌகிரி happened. தீதியும் அவங்க கூட And பேசினாங்க. then when we were called out இதெல்லாம் for நடந்த பிறகு the interview that day, we had இன்டர்வியூக்காக somebody நாம் from அழைக்கப்பட்டோம். abroad, Der Spiegel, the German Newsweek magazine, ஜெர்மன் had நியூஸ் வீக், published அது this ஒரு false பத்திரிகை, misinformation report, not the இந்த further தவறான information they had செய்தியை found, வந்து அவங்க but just பரிசுரித்து misinformation. பண்ணியிருந்தாங்க. ஜெர்மன் And I பத்திரிகையில thought to போட்டிருந்தாங்க. myself, well, Baba has to do something ஓ பாபா because எதுவும் செய்யணும் அப்படின்னு the நினைச்சேன்னா, ambassador would definitely have ஏன்னா written அம்பாசிடர் newspaper நிச்சயமாக magazine. நியூஸ் கிடைச்சிருக்கும் And அவங்களுக்கு, he பத்திரிகையில hadn't வந்து had செய்தி. time, and I hoped he hadn't, but the அந்த magazine was நேரத்துல short ஆனா of அவருக்கு reached in the கிடைக்கல. embassy, and he was also part of the thing, the அப்ப எம்பசில representation. நம்ம But போயிருந்தோம். அந்த according to drama, பிரசன்டேஷன் எல்லாம் அவர் America பார்த்தார். was on our side, Costa Rica was on our நாடகத்தின்படி side because we அமெரிக்கா were நம்மளுக்கு getting சப்போர்ட் very கொடுத்தது, good கோஸ்டரிக்கா service there. நமக்கு நல்ல And சேவை so சப்போர்ட் கொடுத்தது. the Indian ambassador was on our side. நிறைய இந்தியன் So அம்பாசிடர்ஸ் வந்து we நம்ம made பக்கம் it all ஆதரவாக happen. இருந்தாங்க. And when our application came up, நம்முடைய அப்ளிகேஷன் வந்த போது the Polish guy, the judge who was the educator அங்க at இருந்த that அந்த point, ஜட்ஜ் அந்த he நேரத்துல said இருந்த Brahma போலிஷ் Kumaris கை, is the first name on the list. Their name பிரபு starts with B. குமாரிஸ் தான், And அவங்களுடைய they பேர் தான் requested முதல்ல us இருக்கு, to ஏன்னா upgrade பீன்னு from being ஆரம்பிக்குது. on the roster to have general consultative status. அவங்களுக்கு வந்து So he ஜெனரல் offered me 20 கன்சல்டேட்டிவ் seats, அப்படிங்கிற அந்த and the ஒரு Indian ஸ்டேட்டஸ், ambassador gave a அந்த very ஒரு good report. The அந்தஸ்து வேணும். hospital was up and functioning, and all the others that I mentioned said we support, ஹாஸ்பிட்டல் we இருக்கு, support. நிறைய And ஆதரவு எல்லாருமே there wasn't a single கொடுக்குறாங்க question அப்படிங்கிறது asked. It ஒரு just went கேள்வி through கூட நம்மளே அவங்க கேட்கவே இல்லை. wanted, and he hit the gavel with his thing, hammer. Can you And share a little bit about your trip to Guyana? so Guyana ம். played a big role கயானா வந்து நம்ம in போன போது, enabling us to get the கயானா வந்து status, இந்த the ஸ்டேட்டஸ் consult கிடைக்கிறதுக்கு status. மிகப்பெரிய ரோல் வந்து I think கயானா at ப்ளே that time we பண்ணுச்சு. were the only spiritual அந்த நேரத்துல organization from நம்ம the East to மட்டும்தான் get the status. ஈஸ்ட்ல இருந்து இந்த ஒரு So அந்தஸ்து Guyana's had கொடுக்கப்பட்டிருந்தது an யூஎன்ல. important role to play in many கயானா ஒரு developments through the முக்கியமான ஒரு years. ரோல் வந்து இதுக்கு ப்ளே பண்ணுச்சு. Uncle Stephen, ஆரம்பத்துல இருந்து Tibetan, அங்கிள் but ஸ்டீவன் now ஆன்டி வந்து இருந்தாங்க. there's been ongoing relationships with the இந்த presidents and prime உறவு முறை ministers பிரசிடென்ட் கூட, both in பிரைம் Guyana and மினிஸ்டர் கூட Guyana. எப்போதுமே இருக்கு And in கயானால. Guyana, when they went to the president to say that we're having 50 years celebration
அங்க 50 வருடம் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. அதன் கூட நீங்களும் இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் கூட all of you at President's House, the State House. வாவ், And then they அரசாங்க said that it was இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் நான் விருப்பப்படுறேன்னு அரசாங்க அதிகாரி அவரே சொன்னார். wouldn't be such a restriction for numbers because inside So எந்த நம்பரும் இருக்காது. ஏன்னா அங்க வந்து ஒரு that's what happened. He met ஸோ us அதுதான் personally. நடந்தது. அவங்க வந்து பர்சனலா நம்மளை மீட் பண்ணார். It was his birthday, and the அவருடைய following பிறந்த day we நாளாக went to a இருந்தது. personal meeting upstairs and wanted 4 to sit on his வருஷம் father's lap, which he did. And he had these big sunglasses on. He just come out பெரிய from the sun. சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த சின்ன பையன் வந்தா 4 வயசு. And maybe because of birthday or whatever, but the president was very warm. And பிரசிடென்ட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. then he came and sat beside me. என் பக்கத்துல வந்து He was உட்கார்ந்துகிட்டாங்க very அந்த interested in குட்டி listening to பையன். what I had to say. நான் என்ன And he சொல்லணுமோ went அதையெல்லாம் off. ரொம்ப ஆசையா And கேட்டாங்க. அதன் பிறகு then we போயிட்டாங்க. walked down to the stage கீழேயும் நம்ம where they வந்து had போறோம், the ஸ்டேஜுக்கு வந்து போறோம். அங்க வந்து லான் எல்லாம் நமக்கு ஏற்பாடு the செய்திருந்தாங்க. state president spoke, and then I spoke. பிரசிடென்ட் Then we பேசினாங்க, had a அதுக்கப்புறம் நான் Q&A பேசுறேன். together. I அதற்கு asked பிறகு him ஒரு some Q&A questions கேள்வி about பதில் his அங்கம் இருந்தது. experience. அவர் என்ன ஏதோ கேட்டார், நானும் அவர்கிட்ட சில And கேள்விகள் meanwhile, கேட்டேன். his எப்படி 2 இருந்தது? kids came up. இந்த 2 Four குழந்தைகள், more அவருடைய asked 2 குழந்தைகள் 4 6 வயசு years 6 were வயசு அவங்கள interested வந்து in என்ன சொன்னாங்க presidents. அப்படின்னா, Came on the stage and then very quickly went ஸ்டேஜ் down. மேல வந்து The ரொம்ப little one திரும்பி போயிட்டாங்க. first ஆனா again sat on his father's lap, and then again அப்ப அவங்க came and மடியில sat வந்து beside me. உட்கார்ந்துகிட்டாங்க, என் And பக்கத்துலயும் வந்து he stopped the உட்கார்ந்துகிட்டாங்க. show because everybody was just fascinated by this little boy எல்லாருக்கும் who வந்து had the ரொம்ப courage to ஆச்சரியமா come up இருந்தது. on stage and say. இந்த சின்ன And பையனுக்கு எப்படி then இவ்வளவு so தைரியம் இருக்கு he ஸ்டேஜ் sat மேல and வந்து listened for a long time. வந்து நிறைய நேரம் And உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தான் அந்த சின்ன பையன், 4 வயசு பையன். the president's speech was பிரசிடென்ட்டுடைய something ஸ்பீச் that வந்து BKs could have written for him because it was பிகேஸ் எழுதி கொடுத்தது BKs போல about how இருந்தது. much BKs எப்படி வந்து பிகேஸ் அங்க சேவா has பண்ணிருக்காங்கன்னு shifted அதுவாகத்தான் இருந்தது அவர் பேசினதெல்லாம். 50 வருடமாக பிகேஸ் அங்க செய்த சேவையை பற்றி தான் அவர் certainly for பேசினார். that region, நிச்சயமாக அந்த ரீஜனுக்காகவும் அது அதையும் because தாண்டி போக முடியும் இந்த அவர் பேசின விஷயங்கள். during that period while we were still in ஏன்னா Guyana, அந்த நேரத்துல கயானால வந்து Guyanese ambassador to the UN in New York யூஎனுக்காக has கயானாவை சார்ந்த அந்த அம்பாசிடர் just been accepted as a candidate for the Secretary General. அவர்கள் வந்து ஒரு பெரிய அரசாங்க பதவிக்காக அவங்களை எலெக்ஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. As far as being a candidate to be SG, that's quite something. ஏன்னா ஒரு கேண்டிடேட் அது போட்டியிடுறதுக்கு தகுதியா வரணும்னா கூட ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ கயானால மிகப்பெரிய நல்ல சேவை எதிர்காலத்திலையும் இருக்கு. பாபா பொறுத்திருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. No, she wasn't there. No. But once we got to பிரசிடென்ட் the இருந்தாங்களான்னு stage, கேட்டாங்க. the Prime Minister was lined up நிதி to சொல்றாங்க, பிரைம் shake மினிஸ்டர் hands, அங்க to be இருந்தாங்க, introduced. The bishop of the country was there. இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், பல அமைப்பினுடைய அமைச்சர்கள் எல்லாம் இருந்தாங்க அந்த நிகழ்வுல, அரசாங்க அமைச்சர்கள். This particular ambassador, he loves இந்த values குறிப்பிட்ட and அம்பாசிடருக்கு morals. வந்து So ரொம்ப this is தெய்வீக what the குணங்கள், BKs have been doing for so வேல்யூஸ் long. பத்தி நம்ம செய்யற சேவை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப He's a பிடிச்சிருக்கு. very good friend, whatever he does அவர் for வந்து free. மிக நல்ல ஃப்ரெண்டு நமக்கு. They have minister now. That's right. So from airport they take you. Yes, they அங்கிள் ஃபேமிலியில இருந்து Go for the ministry. மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து ஏர்போர்ட்ல இருந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஸோ யார் போனாலும் மினிஸ்ட்ரியில இருந்து தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ரேடியோ ஸ்டேஷனும் அவங்களால வந்து அவங்க ஒருத்தர்கிட்ட குடும்பத்துல ரேடியோ ஸ்டேஷன் செய்யறாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் ரேடியோல தினப்படி அன்றாடம் வருவது. ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப லக்கி. இந்த மாதிரி அவங்க வந்து பாபாவுடைய சேவைக்கு நிறைய உதவி செய்யறாங்க. ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கு. தீதி அந்த காலத்துல கொடுத்த அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது நிறைய ஆத்மாக்கள் இன்னும் இருக்காங்க. நிறைய கதைகள் இருக்கு தீதியை பத்தியும் தாதிகள் பத்தியும். அவங்க நிறைய கதையெல்லாம் வச்சிருக்காங்க சொல்றதுக்கு. கயானால மிக அழகான விஷயங்கள் நடந்தது. ட்ரினிடாட்லயும் கூட இந்த மாதிரி சென்டர்ல
நம்மளுடைய பிரெயின் சென்டர் இருக்கு. over 150 years old, ம், which in this part of the world is quite unique. 150 வருடம் And பழைய கட்டடம். Baba's இந்த house உலகத்துல ஒரு is that house. And பாபாவுடைய suddenly வீடு, we have இந்த a big வீடு space where many பெரிய people இடம் can come. இருக்கு. அங்க And so வந்து it நிறைய was பேர் வர முடியும். again a gathering in which the Prime Minister was supposed பெரிய to ஒன்று come, கூடல் but இருந்து she அங்கேயும் couldn't பிரைம் make it. மினிஸ்டர் And so வேண்டியதாக she இருந்தது. ஆனா sent கடைசி Minister of நேரத்துல அவங்களுக்கு வர Justice. முடியல. So அதனால he was there, Minister சட்டத்துறையில of இருக்கிற அந்த Finance was அமைச்சரை there, வந்து அவங்க and அமைச்சிருந்தாங்க. Muslim நிறைய he அமைச்சர்கள் was there for வந்திருந்தாங்க. many years. And இன்னும் so அங்கேயும் வந்து Sister பிரபா Bhumi குமாரிகள் நிறைய was வருடத்திற்கு meeting with the சேவாப்பட்டு president இருக்காங்க. there, a woman, a meeting with the Prime பிரசிடென்ட் Minister, அவங்களும் a பெண் woman. தலைவர், So அவங்களையும் it's சந்திச்சோம் நாம. a year for women. ஸோ பெண்களுக்கான வருடமாக இது வந்து செய்யப்படும். What is your feeling today with this family together? இப்போ இன்றைக்கு உங்களுடைய இந்த குடும்பத்தை பற்றி உங்களுடைய உணர்வு என்னன்னு கேட்கிறப்போ, மம்மாஸ் நாள்ல திதி கூடயும் உங்க எல்லார் கூடயும் இருப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபியூ மீட்டிங்ஸ் தான் மம்மா கூட பார்த்திருக்கேன். ஆனா மம்மா கூட அவ்வளவு வருடம் இருந்ததில்லை. ஆனா தீதி வந்து நிறைய வருடமாக மம்மா கூட இருந்திருக்காங்க, டீனேஜரா இருந்திருக்காங்க. இங்க வந்து உணர்வு எப்படி இருக்குன்னா, அவ்யக்தி பரிவார் இது வந்து ஒரு உலகளாவிய குடும்பம் ஆயிடுச்சு. அவ்யக்தி பரிவார் இந்தியா ஃபுல்லா, ஏசியா ஃபுல்லா எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல்லையும் வந்து இருக்கு. Group of people, they are in Shantivan. லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குறது தீதி ஜெயந்திக்கு வந்து காட்டுறாங்க. சாந்திவன்ல வந்து இருக்கிற அந்த குடும்பத்தை வந்து காட்டுறாங்க. அவங்க அவ்யக்தி பரிவார்ல தொடர்ந்தும் கேட்கறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு அவங்க அங்க சேர்ந்து வந்து கேட்கறாங்க. Yes, Didi Jayanti is looking at all of you. திதி ஜெயந்தி உங்க எல்லாரையும் பாக்குறாங்க சாந்திவன்ல. Yes, congratulations to them that when we were leaving, Sister Bhumi said, why don't you all continue? And they really doing it. Yeah. ஸோ அவங்க Okay. எல்லாம் தொடர்ந்து டெய்லி கலந்துக்கிறாங்க. I watched the drama. Baba's got more magic happening, and I'm பாபா sure நிறைய அற்புதங்களை she நிகழ்த்த is going to இருக்கின்றார். happen very soon. நிறைய அற்புதங்கள் நடக்க இருக்கு. நாம பார்ப்போம் பாபா We என்னென்ன got செய்ய few போறாரு அப்படின்னு. photos we want to show everyone, and if you can tell us who is who. எங்களுக்கு சில போட்டோஸ் எல்லாம் கிடைச்சது. Jayanti, நீங்க வந்து யாருன்னு Bhumi சொல்லுங்க அந்த and all போட்டோல these பார்த்து kinds. அப்படின்னு. So That's the president and myself. அவங்கதான் பிரசிடென்ட் இப்ப கயானால. Yes, this is now. As I said, we came from the State House down to the ஸ்டேட் King. ஹவுஸ்ல இருந்து And they வந்தோம். had it அந்த all set up படங்கள் there இது with the screen and everything and the stage. அவங்களுடைய அரசாங்க இடத்துல நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. So this was the interview with the இதுதான் president. இன்டர்வியூ, பிரசிடென்ட் கூட செய்த இன்டர்வியூ. பாடி கார்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரண்ட்ல. ஒருவரை வந்து படத்துல பார்க்க முடியுது, இன்னொருத்தரும் இருந்தாங்க. 2 பாடி கார்டு. இதுதான் அவங்க 2 குழந்தைங்க. பாருங்க, அந்த 2வது குழந்தை 4 வயசு. அது அவங்க அப்பாவோட மடியில உட்கார்ந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு. Doing what he needed to do. He had a question about AI and young people. ஏஐ பற்றியும் இளம் மாணவர்களை பற்றியும் ஒரு அங்கம் இருந்தது. The Prime Minister and the Bishop. அதுதான் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிஷப் அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் அந்த சர்ச்ல வந்து பெரியவர். மற்றவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ். யாருன்னு எனக்கு பேர் தெரியல. பிரைம் மினிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள கூட கை குலுக்குனாங்க ஃபர்ஸ்ட். But it was quite a star-filled gathering. பெரிய பெரிய ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. Sorry, I didn't make it to your program on Saturday. I looked at him and he said, yes. ஸோ சனிக்கிழமை எனக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. And so he'd been invited, so he hadn't been able to come, but he said, I had heard very good reports of the event. So we have just one wish that Jayanti, when ஒரு விருப்பம் என்ன இருக்கு அப்படின்னா, she's the voice for Baba, so ஜெயந்தி பெண் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். you are strong, I know. பாபாவுடைய குரலாக இருக்கின்றார். Be stronger and இன்னும் வந்து நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்.
உங்களுடைய குரலும் இன்னும் நல்ல Indeed, that is பலமானதாக இருக்கணும். more powerful, right? ம், நீங்க தான் பிரம்மா குமாரிகளினுடைய சப்தமாக இருக்கிறீங்க, பாபாவின் சப்தமாக இருக்கிறீங்க. தீதி ஜெயந்தி சொல்றாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம், பாபாவுடைய ஆசீர்வாதம். Keep well, ஸோ நல்லா சாப்பிடுங்க, பத்திரமா உங்களை பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க and all our good wishes, அப்படின்னு நம்ம எல்லாருடைய நல்ல ஆசிகளும் உங்களோட இருக்கு. whatever service you have to do. எந்த சேவை நீங்க செய்யணும்னாலும் எங்களுடைய நல்ல ஆசிகள் உங்களோட இருக்கு அப்படின்னு தீதி சொல்றாங்க. ஓம் சாந்தி. A society united by mutual respect, understanding, the president compassion, and shared purpose. It is about building bridges not only across rivers, but also across ஆறுகளுக்கு மேல பால communities, கட்டுறது மட்டும் இல்ல, and ஆனா generations. மத சார்பற்ற In this regard, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பிரம்மா குமாரிகளினுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப தொடர்புடைய விஷயமாக இருக்கிறது. ஒரே ஒரு கயானா, ஒன்றுபட்ட கயானா அப்படிங்கிறதுக்கு பிரம்மா குமாரிகளுடைய படிப்பினைகள் ரொம்ப நமக்கு நல்லா இருக்கு. எல்லாருக்குமே இதை கிடைப்பதற்கான மத சார்பு இல்லாம, எந்த தடைகளும் இல்லாம எல்லாருக்குமே பிரம்மா குமாரிகளுடைய அந்த ஞானம் கிடைக்குது. கோபத்தை நாம் புரிந்துணர்வோடு மாற்றிக்கொள்வதற்கு அவங்க நல்ல ஞானத்தை கொடுக்கறாங்க. ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம் எதிர்மறை தன்மையை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றவும் அவர்களுடைய ஞானம் நமக்கு உதவி செய்கின்றது. தடை பிரம்மா குமாரிகளினுடைய தத்துவம் என்னன்னா, நாம எல்லாருமே ஒன்றுபட்டவர்கள், நாம் எல்லாரும் ஒரே ஆன்மீக பயணத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஞானம். ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து உலகளாவிய அளவுல பெரிய நன்மை பெறுவதற்காக சேர்ந்து பெறுவதற்கான ஒரு ஞானமாக இருக்கிறது. இது நம்முடைய பயணத்துல நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. நிறைய சமுதாயத்துல ஒற்றுமையையும் அமைதியையும் கொண்டு வர உதவி செய்கின்றது. இப்படி சமுதாயங்கள் ஒன்றுபட்ட அமைதியோட வரும்போது நாடு என்பது அமைதியாக வரும். ஸோ இந்த மாதிரி உலக அளவிலையும் நன்மை, அதாவது அமைதி அப்படிங்கிறது வர முடியும். ஸோ இதன் மூலம் நமக்கு வரும் சவால்களை நம்மளால எதிர்கொள்ள முடியும். This is the little one sitting next to Jayanti Devi, as Didi mentioned. தீதி சொன்னாங்க இல்லையா, அவருடைய சின்ன பையன், பிரசிடென்டோட சின்ன பையன் ப்ரோக்ராம் அப்பயே நடுநடுவுல தீதி கிட்ட உட்காடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு இல்லையா. ரெண்டு தீதிகளுக்கும் நன்றி. நம்முடைய போக் மெசேஜினுடைய சாரம், மம்மாவை போலவே ஞானத்தை சக்திகளாகவும் தெய்வீக குணங்களாகவும் மாற்றிவிடுங்கள். மம்மாவினால் ஞானத்தினுடைய ஆழத்திற்கு செல்ல முடிந்தது. ஞான சிந்தனை செய்வாங்க, சோதனை செய்து பார்ப்பாங்க, அதனுடைய சுரூபமாகுவாங்க. மம்மா நமக்கு நினைவுபடுத்துறாங்க, நேரம் இப்ப ரொம்ப குறுகியதாக இருக்கு. எல்லாருமே தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நான் இன்னும் என்ன சாதிக்கணும், நான் என்ன சதவிகிதத்தில் இன்னும் முழுமையை சம்பூர்ணத்தை கொண்டு வரணும். குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கட்டும், அதன் மூலம் ஒற்றுமையும் நல்லிணக்கம் மட்டுமே இருக்க முடியும். உலகத்திற்கு நம்முடைய பாபாவினுடைய தனித்தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பாபாவினுடைய கற்பித்தல்களை உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியின் மூலம் பிரகாசமாக, நிறைந்ததாக, திருப்தியானதாக வெளிப்படுத்த வேண்டும். நாளைய அட்டவணை அமிர்த விழா, அதைத் தொடர்ந்து கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. இதோடு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நன்றி. ஓம் சாந்தி. Okay, we got a good news today. So we have extra lottery. So tomorrow is Thursday. So Jayanti Didi is here with us in Peaceful. So she will be reading Murli in the morning. And definitely Avyakti Parivar will connect to that and also offering both because it's Thursday.
So double bhog offering, triple. I don't know how many. Today we had 3, and now tomorrow we have 2. So anyway, so tomorrow morning it's not in the schedule, but please let everyone note down that tomorrow morning we'll have in the morning 6:30 meditation will start, followed by bhog offering, and 7 to 8 is Murli, and Jayanti Didi will be reading Murli, so Avyakti Parivar will connect to it. Translation will be available, and then evening we'll have again bhog offering from 7 to 7:30 p.m. and then our Hindi and English series. Now let's remember Baba and take drishti from our both didis.